Hi guys, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் பார்க்க போகிற லாஸ்ட் வீடியோ. ஸோ டாபிக் வந்து யூஸ் டு டூ அப்படின்னா டூ. ஸோ செய்ய போகிறோன்றது தான் செஞ்சோம் அப்படின்றத தான் வந்து யூஸ் டு டூவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேர்டு வந்து காமனாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸோ அந்த யூஸ் பண்ணுற இடத்துல டென்சஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிக்கோலா, அந்த இமேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிக்கோலா doesn't travel much these days. She prefers to stay at home. But she used to travel a lot. She used to go away 2 or 3 times a year. So she used to travel a lot. அதுல வந்து used to travelன்றது என்ன குறிக்குது அப்படின்னா பாஸ்ட்ல வந்து அவங்க அடிக்கடி வந்து டிராவல் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அவங்க வந்து அந்த டிராவல் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். she used to travelன்றது வந்து பாஸ்ட்ல எப்படி இருக்கு, ஸோ அந்த பாஸ்ட்ல வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நவ் அட் தி ப்ரெசன்ட் she doesn't travel. ப்ரெசென்ட்ல வந்து அவங்க டிராவல் பண்ணல, பட் பாஸ்ட்ல வந்து அவங்க ஆஃபனா வந்து அடிக்கடி வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் டுன்னு சொல்லுவோம். ஸோ ஐ யூஸ் டு டூ சம்திங்ன்றதும் நான் பாஸ்ட்ல வந்து அடிக்கடி பண்ணேன் பட் இப்போ வந்து இல்லை அப்படின்றதும் சேம் தான். ஸோ ஐ யூஸ் டு பிளே டென்னிஸ் அலாட் பட் ஐ டோன்ட் பிளே வெரி மச் நவ். ஸோ நான் டென்னிஸ் வந்து முன்னாடி நிறைய பிளே பண்ணேன் பட் இப்போ வந்து இல்லை. டு யூ கோ டு த சினிமா மச்? நாட் நவ் பட் ஐ யூஸ் டு. ஐ யூஸ் டு கோன்னு சொல்றாங்க. இப்போ வந்து நான் சினிமாக்கு வந்து போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ இல்லை, பட் இதுக்கு முன்னாடி வந்து நான் போயிருக்கேன் அப்படின்னா இப்போ அவங்க போகல, இதுக்கு முன்னாடி அடிக்கடி போயிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து அங்கே வந்து யூஸ் டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் டுன்றது ஒரு சில திங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து தட் வேர் ட்ரூ பட் நாட் ட்ரூ எனிமோர். இதுக்கு முன்னாடி அது வந்து உண்மையா இருந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து அது உண்மையா இருக்காது அப்படின்ற மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் பில்டிங் இஸ் நவ் அ ஃபர்னிச்சர் ஷாப். இட் யூஸ்டு டு பி a சினிமா அப்படின்னா இந்த பில்டிங் வந்து இப்போ ஃபர்னிச்சர் ஷாப்பா இருக்கு, பட் இதுக்கு முன்னாடி வந்து இது சினிமா தியேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்றது அது வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி சினிமான்றது உண்மை, எஸ் இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட், பட் இட்ஸ் நாட் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எனிமோர். வை? பிகாஸ் திஸ் பில்டிங் இஸ் நவ் அ ஃபர்னிச்சர் ஷாப். அப்போ இருந்த பில்டிங், அதாவது சினிமா தியேட்டர் பில்டிங் வந்து இப்போ ஃபர்னிச்சர் ஷாப் வந்து ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம யூஸ் டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி பாருங்க. ஐ யூஸ் டு திங்க் மார்க் வாஸ் அன்ஃப்ரெண்ட்லி. இதுக்கு முன்னாடி வந்து நான் மார்க் வந்து அன்ஃப்ரெண்ட்லின்னு நினைச்சேன், பட் நவ் ஐ ரியலைஸ் ஹி இஸ் அ வெரி நைஸ் பர்சன். பட் இப்போ வந்து அவன் அந்த மாதிரி பர்சன்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ முன்னாடி நான் ட்ரூவா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா அங்க வந்து யூஸ் டு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மிச்ச ரெண்டு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்க, சேம் மீனிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ யூஸ் டு சம்திங். I used to do something in the past. There is no present. You can't say I used to. So presentல வந்து அந்த விஷயத்தை வந்து பேசுறேன் அப்படின்னா I used to அப்படின்லாம் used to do அப்படின்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த used to எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட்ல வந்து நடந்திருக்கும், ப்ரெசென்ட்ல வந்து அது நடக்காது. ஸோ ப்ரெசென்ட்ல நடக்காதுன்னா அங்கே ப்ரெசென்ட்டை வச்சு நம்ம சென்டென்ஸே ஃபார்ம் பண்ண முடியாது யூஸ்ல. ஸோ ஆப்வியஸாக அதானே அர்த்தம். ஸோ டு டாக் அபவுட் த ப்ரெசென்ட் வி யூஸ் தி ப்ரெசென்ட் சிம்பிள். ஸோ நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கிறத பற்றி பேசணும்னா ஐ டூ அப்படின்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஏன் ஐ யூஸ் டு டூன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ பாஸ்ட்னா ஹி யூஸ்டு டு பிளே, அதே ப்ரெசென்ட்ல பேசணும்னா ஹி பிளேஸ், அவ்வளோதான். பாஸ்ட்ல வந்து வி யூஸ்டு டு லிவ், அதே ப்ரெசென்ட்லனா வி லிவ். அதே மாதிரி தான் பாஸ்ட்ல தேர் யூஸ்டு டு பி, ப்ரெசென்ட்ல வந்து தேர் இஸ், அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ யூஸ்டு டூனாலே அது பாஸ்ட்ல மட்டும்தான் நடக்கும், ப்ரெசென்ட்ல நடக்காதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரெசென்ட்லேயும் நடக்கணும் எனக்கு அப்படின்னா நீங்க யூஸ்டு டூ அங்கே யூஸ் பண்ண தேவையில்லை, நார்மலாக சிம்பிள் ப்ரெசென்டென்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த இமேஜில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த இமேஜ் பாருங்க. ஸோ டிட் வச்சு யூஸ் டு போட்டு நார்மலாக வந்து நம்ம கொஸ்டின் ஃபார்ம்ல டிட் யூ யூஸ் டு ஈட் அ லாட் ஆஃப் ஸ்வீட்ஸ் வென் யூ ஆர் சில். நீ குழந்தையா இருக்கும்போது நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுன்னு கேட்குறாங்க. இதுவும் டிட் யூ டூ திஸ் ஆஃப்டன், இதை வந்து நீ அடிக்கடி சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறதும் ஒரே ஃபார்ம் தான். ஸோ இதே வந்து நான் நேட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணேன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஐ டிடன்ட் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஐ டிடன்ட் யூஸ் டு லைக் ஹிம் ஆர் ஐ யூஸ் நாட் டு லைக். அவனை வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்றப்ப யூஸ்டு டிடன்ட் யூஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்கே வந்து டிட்ன்ற ஃபார்ம் யூஸ் பண்ணதுனால தான் யூஸ்ன்ற வேர்பை வந்து நம்ம பாஸ்டா மாத்தாம அப்படியே வந்து வச்சிருப்போம். பட் ஐ யூஸ்டு டுன்றதுல வந்து அங்கே டிட்டோ இல்லை பாஸ்ட் டினோட் பண்ற மாதிரி வேற எந்த சென்டென்ஸோ நம்ம கொஸ்டினோ ஃப்ரேம் பண்ணல, சென்டென்ஸோ ஃப்ரேம் பண்ணல. ஸோ அங்கே வந்து யூஸ்ன்ற வேர்பை யூஸ்டுன்னு மாத்திக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ யூஸ்டு டு டூ அப்படின்றதுக்கும் ஐ வாஸ் டூயிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஐ யூஸ்டு டு வாட்ச் டிவி அலாட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் டிவி வந்து நிறைய பார்த்தேன், பட் இப்போ வந்து நான் பார்க்கல ப்ரெசென்ட்ல. பட் ஐ வாஸ் வாட்சிங் டிவி அப்படின்னா இப்போ வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மிடில் ஆஃப் த வாட்சிங் டிவி. நான் வாட்சிங் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் அந்த ஆக்ஷன்ல பாதியில இருக்கேன் அப்படின்னு சொல்ற இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்ல நான் பாஸ்ட்ல வந்து அடிக்கடி அந்த விஷயத்த பண்ணேன் பட் இப்போ பண்ணல அப்படின்றப்ப ஐ யூஸ்டு டு வாட்ச் அப்படின்னு போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து I used to
டு டூ அந்த விஷயத்தையும் அந்த வேர்டையும் ஐ ஆம் யூஸ்டு டு டூ அப்படின்றதுக்கும் எப்போவுமே வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ ஐ யூஸ்டு டு லிவ் அலோன்னா நான் பாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல வந்து நான் தனியாக வாழ்ந்திருக்கேன், ஆனால் இப்போ வந்து நான் தனியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். பட் ஐ ஆம் யூஸ்டு டு லிவிங் அலோன்னா நான் தனியாக இருக்கிறதுக்கு பழகிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் தனியாக இருந்தேன், பட் இது வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஐ ஹவ் லிவ்ட் அலோன் ஃபார் சம் டைம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நான் தனியாக இருந்திருக்கேன். ஸோ ஐ யூஸ்டு டு லிவ் அலோன், ஐ யூஸ்டு டு லிவ் அலோன் அப்படி மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா நான் பாஸ்ட்ல வந்து தனியாக இருந்திருக்கேன், பட் இப்போ வந்து அப்படி இல்லை. பட் இதுவே ஐ ஆம் யூஸ்டு டு லிவிங் அலோன்னா நான் பாஸ்ட்ல தனியாக இருந்திருக்கேன், இப்போவும் நான் தனியாக இருக்க பழகிருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் இதே நம்ம வெரி யூஸ்டு டு யூஸ் பண்ணோம்னா இப்போ தனியாக இல்லைன்னு வரும், பட் இங்கே வந்து இப்போ நான் தனியாக இருக்க பழகிருக்கேன், பட் தனியாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி வரும். இப்போ தனியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்றது வரும். ஸோ இதுதான் வந்து யூஸ்டு டு. ஸோ யூஸ்டு டு எப்படி வந்து பாஸ்ட்ல அண்ட் ப்ரெசென்ட்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து யூஸ்டு டுவோட எக்ஸசைசஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா யூஸ்டு டு இந்த எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் பாஸ் பண்ணிட்டு. ஸோ பாஸ் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் ஏதோ நோட் பண்ணி வைங்க. ஒன்ஸ் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் கீழே வந்து நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க, நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் இது கரெக்டாக இருக்கான்னு. தப்பாக இருந்தால் எங்கே தப்பாக விட்டுருக்கோம், கரெக்டான ஆன்சரே வந்து இது கரெக்டாக வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதோட வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்க ஃபோர் டைப்ஸ் அண்ட் இந்த டென்ஸுக்குள்ளே ப்ரெசன்ட் டென்ஸ்னா அதுக்குள்ளே இருக்க கம்பேரிசன், பாஸ்ட் டென்ஸ்னா அதுக்குள்ளே இருக்க கம்பேரிசன். பட் இந்த ரெண்டு டென்ஸையும் கம்பேர் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோஸோட ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோஸ் வந்து திருப்பி பாருங்கள். ஸோ ஸ்டில் இஃப் யூ ஹேவ் அ டவுட்னா ஸோ பிங் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன், ஸோ ஐ வில் ரிப்ளை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.